Hello friends, welcome to Ramesh Arsubai Kitchen. நாம் இன்னைக்கு இந்த வீடியோல சூப்பரான சுரைக்காய் அல்வா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நாம இந்த அல்வா செய்கிறதுக்கு சுரைக்காய் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் வந்து ஒரு ஹாஃப் சுரைக்காய் வந்து எடுத்திருக்கேன். சுரைக்காவோட தோல் நல்லா கழுவிட்டு தோலெல்லாம் நல்லா நீக்கிட்டு அதில் உள்ளே இருக்கிற அந்த கொட்டை அதோட சத பகுதி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷ்ரெட்டர் வச்சு நல்லா வந்து துருவி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி நல்லா வந்து 2 சுரைக்காவை துருவி எடுத்துக்கலாம். இப்போ நான் துருவிட்டேன். துருவினோன்னா உங்களுக்கு நிறைய தண்ணி தான் அதிகமாக வரும். அந்த ஃப்ளஷ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த தண்ணியை நல்லா வந்து புழிஞ்சிட்டு நம்ம கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை சேர்க்க முடியும். நான் வந்து அதனால் ஒரு கப்பில் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நல்லா அந்த தண்ணியை புழிஞ்சிட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணியோடு சேர்த்து நீங்கள் வதக்கும் போது சுரைக்காய் வேகிற டைம் வந்து ரொம்ப எடுத்துக்கும். அதனால் தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் வந்து நம்ம கீழே சிந்திடலாம். இப்போ வந்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்ததில் 1/2 கப்பு வந்து நமக்கு சுரைக்காய் துருவல் வந்து கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடான பிறகு நான் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து பாதாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக சிவக்க வறுத்துக்கலாம். ஸோ முந்திரி பருப்பு நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நாம் நல்லா அந்த துருவி மெஷர் பண்ணி வச்சுருக்கிற அந்த சுரைக்காவை சேர்த்துக்கோங்க. சுரைக்காவை சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கணும். அதில் மீதம் இருக்கிற இன்னும் தண்ணியும் நல்லா வற்றிட்டு உங்களுக்கு நல்லா சுண்டிட்டு வரும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த அல்வா பார்த்திங்கன்னா உங்களுக்கு பால் அல்வா டேஸ்ட்டில் கிடைக்கும். நீங்கள் சுரைக்காய் தான் சேர்த்து செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் சுரைக்காவை நல்லா வதங்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா வதக்கும் போது உங்களுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதில் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த பாலில் இன்னும் நல்லா சுரைக்காய் வெந்து உங்களுக்கு ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். ஸோ பால் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பாதியாக குறைஞ்சிருச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கருகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த பால் நல்லா சுண்டின பிறகு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1/2 கப் சர்க்கரைக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்ல இனிப்பு சுவை இருந்தது. இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை ஸ்வீட் வேணும்னா 1/2 கப்பு ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்தப்புறம் உங்களுக்கு வந்து அல்வா கொஞ்சம் தண்ணியாட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் நல்லா வதக்க நல்லா கெட்டியாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது நல்லா சுண்டட்டும். சுண்டின பிறகு நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு 2 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து பேனில் ஒட்டாமல் வரணும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா கடைசியாக பேனில் ஒட்டாமல் உங்களுக்கு அந்த ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சுட்டு சூப்பராக கிடைக்கும் உங்களுக்கு அல்வா. இதுக்கு மேலே நீங்கள் நெய் ஊற்றணும்னு அவசியமே இல்லை. ஒரே 1 டீஸ்பூன் நெய்யிலே ஒரு சூப்பரான பால் அல்வா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்கள் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.